السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் இருவரகத்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமதி முஜ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளில் அடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் முதல் 10 ரஹமத்துடைய 10 நிறைவு செய்து மகபிரத்துடைய 10 ஆரம்பத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அந்த அனைத்து பாவங்களையும் நன்மையாக அல்லாஹ் நமக்கு மாற்றி தருவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, 11வது நாள் தராவீகை யார் நிறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, யஹ்ருஜு மின துன்யா கயௌமி வலத மின் பத்னி உம்மிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவை விட்டும் அந்த அடியான் அவனுடைய உடம்பிலிருந்து ரூஹ் பிரியக்கூடிய அந்த நேரத்திலே அன்று பிறந்த பாலகனை கொன்று தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை எப்படி பாவமற்று வெளியாகிறதோ அதே போன்று பாவமற்ற மனிதனாக இந்த பூமியை விட்டும் அவன் விடைபெற்று செல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் தன்னை சந்திக்க வரும் பொழுது பாவமற்றவர்களாக வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள், அந்த பாவத்தின் காரணமாக வேதனைகள் நமக்கு வர வேண்டாம், வரக்கூடாது என்பதாக இருந்தால் அந்த வேதனையை தடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகிறார். அதில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனையை இறக்க மாட்டான். பொதுவாகவே நபிமார்கள் எந்த இடத்திலே இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே அல்லாஹ் வேதனையை இறக்க மாட்டான். எப்பொழுது அந்த நபிக்கு அந்த கூட்டத்தார்கள் மாறு செய்கின்றார்களோ அந்த நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்பதாக. எப்பொழுது அந்த நபி அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுவார்களோ உடனடியாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த ஊர்ல அந்த வேதனையை அல்லாஹ் இறக்கிடுவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது வேதனை நம்மை தொடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 2வது இஸ்திக்ஃபார். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பாவத்தை உள்ளத்திலே நாம் நினைத்து அதை வருந்தி அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்ஃபார் செய்வோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை இருக்குவதை விட்டும் அந்த இஸ்திக்ஃபார் மக்ஃபிரத் நமக்கு அந்த பாவத்தை விட்டும் தடுக்கிறது என்று அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுகிறார். வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நீங்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிலே இருக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வேதனை செய்ய மாட்டான். வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும், அப்படி அவர்களை அல்லாஹ் வேதனை செய்யக்கூடியவனாக அவன் இருந்தாலும் வஹும் யஸ்தக்பிரூன், எப்படி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். அப்ப நாம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தேடக்கூடிய 2வது 10 ஆரம்பத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 2வது 10 அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு நாம் தேட வேண்டும்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஏன் வேதனை இறக்க மாட்டான் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வேதனை ஒரு பொழுதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இறக்கி வைக்க மாட்டான். ஒரு தடவை காபிர்களுடைய அந்த தொல்லைகள் அதிகமான பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெகு தொலைவில் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அப்படி சென்றக்கூடிய நேரத்தில் தான் மலக்கல் மௌத் என்ன செஞ்சாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கை அனுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உதவி செய்ய சொன்னாங்க. இந்த சம்பவம் நடந்த இடம் தாயிஃப்ல நகரத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. மக்காவில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. சரி தாயிஃபுக்காக போவோம் அப்படின்னு தாயிஃபுக்கு போறாங்க. மக்காவிலிருந்து தாயிஃப் 40 கிலோமீட்டர் தூரம். தாயிஃபுக்கு போறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல. மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாவத்துடைய அந்த பணியை ஏற்றுக்கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க கொடுத்த தொல்லைகள் துயரங்கள் ரொம்பவும் அலாதியானது. அடிச்ச அடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடம்பிலிருந்து ரத்தம் என்ன செஞ்சு வழிந்தோடி அவங்களோட செருப்புல ரத்தம் நிற்கிது. இன்னும் அந்த பூமிக்கு கீழே போகல, செருப்புடைய ரத்தம் நிற்கிது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய ரத்தம் எந்த பூமியில விழுதோ அந்த இடத்தை உடைய அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் கோபக்காரன். என்னுடைய நபிக்கை நீங்க என்ன செய்றீங்க, டார்ச்சல் பண்றீங்களா, தொந்தரவு கொடுக்குறீங்களா என்பதாக என்ன செய்வான், அடிச்சிருவான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த ரத்தம் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய மேனியில பூசிக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ரஹ்மத்து பாருங்க, எந்த அளவுக்கு உள்ளத்துல ஒரு கிருபையுடைய தன்மை, ஒரு இறக்கத்தன்மை ரசூலுல்லாஹ். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் மலக்கை இறக்குறான். மலக்கை இறக்கி எந்த மலக்கு, மலை பாறை மலை இருக்குல்ல, மலையுடைய மலக்கு அல்லாஹ் இறக்குறான். யார சொல்லலாம், நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யணும். அல்லாஹ் உத்தரவிட்ட என்ன உத்தரவு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதை யார் செய்யணும், மலக்கு செய்யணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் செஞ்சுட்டான். என்ன செஞ்சுட்டான், மலக்குகள் இறக்கிட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மலக்கு சொல்றாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உத்தரவிடுங்க, 2 மலைக்கு மத்தியில தான் அந்த தாயிஃப் அப்படிங்கிற அந்த கிராமம் இருக்கு. 2 மலையை ஒன்று சேர்த்து நான் என்ன செஞ்சிடறேன், இந்த மக்களை நசிக்க நான் கொண்டுடுறேன் அப்படின்னா. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இவங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளாவிட்டார்கள் இவர்களுடைய சந்ததியினர்கள் என்ன செய்வாங்க, நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வாங்க, இறைவன் ஏற்றுக்கொள்வார்கள், என்னை நபி என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னாங்க. அதே போன்று வரக்கூடிய சந்ததிகள் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு தாயிஃப் ரொம்ப செழிப்பான கிராமம். அந்த கிராமம் இப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது உம்ரா ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமா அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க, அழைச்சிக்கிட்டு போவாங்க. போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை அந்த ஊரை என்ன செஞ்சிருச்சு, மிகப்பெரிய செழிப்பாக ஆகிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருக்கிறாங்களோ அங்க வேதனை செய்யப்படாது, இறக்கப்பட மாட்டார். 2வது காரணம் என்ன, தௌபா. எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய பாவங்களை மன்னித்து வேதனையை இறக்குவதை அல்லாஹ் இருந்துடுவான், தடை செஞ்சிடுவோம். வேதனையை என்ன செய்ய மாட்டான், இறக்க மாட்டான். இந்த 2 விஷயங்கள் நமக்கு வேதனையை வருவதை தடுக்கின்றது என்று குர்ஆனுடைய ஆயத்துக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. அதே போல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்திற்கு விளக்கம் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் சரி, அதே போன்று எப்பொழுது அடியார்கள் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வார்களோ அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனையை என்ன செய்ய மாட்டான், இறக்க மாட்டான், மாறாக அவனுடைய ரஹ்மத்துகளை இறக்குகிறான் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போல எந்த அளவுக்கு எந்த சூழ்நிலைகளை இஸ்திக்ஃபார் செஞ்சவங்களையும் கூட அல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சா கூட அல்லாஹ் மன்னிச்சிருக்கான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரிடத்துல என்ன செஞ்சாங்க, அந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைக்க போனாங்க. அப்ப அந்த கூட்டத்தார்கள் செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு கூடிய விரைவிலேயே அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒரு வேதனை உங்களுக்கு இறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு, அதாவது நேரத்தை குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்ய போது, உங்களுக்கு வேதனை வரப்போகுது அப்படின்னு. அப்ப அந்த கூட்டத்தில் உள்ளவங்க சில பேர் சொன்னாங்கன்னா, யூனுஸ் பொய் சொல்ல மாட்டாரு. அப்ப இன்று இரவு யூனுஸ் நம்மளோட தங்கிட்டாருன்னா அவர் சொல்றது பொய், அவர் சொல்றது பொய். அப்ப வேதனை வராது. ஏன் நபிக்கு இருந்தாங்கன்னா வேதனை வராது, அவர் சொல்றது பொய்.
எப்ப அவர் நம்ம கூட இல்லையோ, இரவுல இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடும், வேதனைகள் நிச்சயமாக இறங்கிடும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கிட்டாங்க. இப்போ அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கட்டளை இட்டுனா இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியே போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வேதனை இறங்குவதை நேரடியா பார்த்தாங்க. யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குறது நேரடியா பார்த்தாங்க. அதை பார்த்த அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட நாங்க பாவ மன்னிப்பு தேடுறோம், அல்லாஹ்வை நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கலிமா உடனே சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த அனுப்புன வேதனையை அப்படியே அல்லாஹ் நிப்பாட்டினான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம இஸ்திக்பார் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை நம்ம என்ன செய்யாது, தாக்காது, அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு இறங்காது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மன் லஸிமல் இஸ்திக்பார், யார் இஸ்திக்பாரை பற்றி பிடித்துக் கொள்வாரோ, தன்னுடைய வாழ்க்கையை கட்டாயமாக ஆக்கிக் கொள்வாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். மின் குல்லி தீக்கின் மஹரஜா, அவருக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அதற்கு நிறைய பாதைகளை அல்லாஹ் அவருக்கு அழகாக கொடுத்து விடுகின்றான். வரதக்கஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், கணக்கின்றி, அளவே கிடையாது, கணக்கு இல்லாமல் ரிஸ்க் அவருக்கு என்ன செய்யலாம், கொடுத்துட்டே இருக்கிறான். யாருக்கு? யார் அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், கொடுக்குறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் யார் தௌபா செய்கின்றார்களோ, இஸ்திக்பார் செய்கின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்திலே நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறார். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து, நான் அதிகமாக பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இரண்டாவது ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து எங்கள் ஊர்ல மழையே இல்லை அப்படின்ட்டார். அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க, இஸ்திக்பார் செய்யுங்கன்ட்டாங்க. மூணாவதாக சொன்னார், எங்க ஊர்ல வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது, வறுமை அதிகமாக இருக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னொன்று நாலாவது மனிதர் வந்தாரு, எங்க வீடுகளில் வந்து பெண்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, என்ன செய்யறது, இஸ்திக்பார் செய்யுங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரா, ரஃபி அப்படிங்கிற அவருடைய பெயர். அவரை கேட்டாராம், ஹஸன் பஸ்ரி அவர்களே, அவங்க வந்து கேட்டது பூரா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தேவையை கேட்டாங்க, ஆனா நீங்க வந்து ஒரே பதில தானே சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா, நானா சொல்லலப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அனைத்து விதமான, அந்த 4 பேரை கேட்டாங்கல்ல, அந்த 4 விதமான விஷயத்திற்கும் இஸ்திக்பார் தான் அதுக்கு என்ன மருந்து. இஸ்திக்பார் செஞ்சுட்டா அவை அனைத்துமே அல்லாஹ் என்ன செய்ய கொடுத்துருவான். சூரத்துல் நூஹ்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலு ஸபா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு தொடர்படியாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை உங்களுக்கு இறக்கி கொடுப்பான். வயும்ஜிதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளைகளை அல்லாஹ் செய்வான், கணக்கிட்டு உங்களுக்கு கொடுப்பான். வயஜஅல்லக்கும் ஜன்னாதி வயஜஅல்லக்கும் அன்ஹாரா, அதே போன்ற தோட்டம் துறவுகளை அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பான், அந்த தோட்ட துறவுகளிலே ஆறுகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று குர்ஆனுடைய வசனத்தை ஹஜ்ரத் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதி காட்டினார் என்பதாக சரித்திரத்திலே வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நமக்கு வேதனை இறக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு 2 வழி. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருப்பது, அது இப்பொழுது சாத்தியமில்லை. ஆனால் 2வது ஒன்று இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடுவது. இந்த 10 நாட்களிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய சிறிய பெரிய அனைத்து விதமான பாவங்களுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, நம்முடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்து, நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அனைத்து பாவங்களையும் நமக்கு நன்மைகளாக மாற்றி அல்லாஹ் தருவானாக. வாசிறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.